ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல ரிஷபராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. ரிஷபராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துங்க, உணவுகள் விஷயத்திலும் கவனமா இருந்துங்க, வண்டி வாகனங்கள் விஷயத்திலே கவனமா இருந்துங்க ரிஷபராசிக்காரங்க. இந்த வாரத்துல புதுசா ஒரு பைக் வாங்கலான்னு இருக்கேன், புதுசா ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன், தொழில் சம்பந்தமா புதுசா ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன், ஒரு லாரி வாங்கலான்னு இருக்கேன், ஒரு கண்டெய்னர் வாங்கலான்னு இருக்கேன்னா தயவு செய்து இப்போதைக்கு வாங்க வேண்டாம். அப்படி வாங்குனீங்கன்னா அதன் மூலமாக அந்த கடன்கள் வளரும். கடன் சீக்கிரமா அடையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரவே வராது. ரொம்ப நாள் ஆகும், இழுத்துக்கிட்டே போகும். அந்த கடன் சுமை ரொம்ப நாள் இழுத்துட்டே போகும். என்னப்பா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்டெய்னர்லாம் வாங்கினேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாமே கடன் ஈஸியாக அடைச்சிட்டேன். ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா வாங்கின கண்டெய்னர் வாங்கினேன், இல்லைப்பா ஒரு பைக்கு தான்ப்பா வாங்கினேன், அதை கடனை அடைய மாட்டேங்குது, பைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ந்து செலவுகளே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ராசி அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சுக்கிரன் தான் பார்த்தீங்கன்னா வாகனக்காரகன் அந்த 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அதனால ரிஷபராசிக்காரங்க இந்த டயத்துல வாகனங்கள் வாங்குறதை தவிர்ப்பது மிக மிக நன்று. ஆனா வேலைக்கு அப்ளை பண்றீங்களா, இல்ல ஒரு வேலை சம்பந்தமான விஷயம் பேச போறீங்களா, அது மாதிரி தாராளமா இந்த டயத்துல பண்ணலாம். பெரிய லெவல்ல சக்சஸ் கொடுக்கும். ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உடனுக்குடனே கூப்பிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ரொம்ப நாளா தேடிட்டு இருப்பீங்க, வேலைகளுக்கு தேடிட்டு இருப்பீங்க. அந்த வேலைகள்லாம் உங்களை தேடி வரும், உங்களை தாராளமா கூப்பிட்டு பேசுவாங்க. தொழில் சம்பந்தமா தூரதேச பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வாய்ப்புகள்ல அதுல போய் அழகா சக்சஸ் பண்ணுவீங்க. அப்புறம் தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா. தூக்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா தூக்கத்துல சின்ன ஒரு குழப்பம் இருக்கும், சரியா நிம்மதியா தூங்க முடியாது. அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறங்க இந்த வாரத்துல 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு விஷயம் கேட்க, ஒரு ஹெல்ப் கேட்க போறீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த 7, 8 இந்த நாட்களை கேளுங்க, உடனுக்குடனே கிடைக்கும், உடனுக்குடனே செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமா நின்று எல்லா வேலைகளும் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. பரிசுகளும் பாராட்டுகளும் வரக்கூடிய நாட்கள் இந்த 7, 8. ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க செய்யற வேலைக்கு பாராட்டுக்களை பெறுவீர்கள். இந்த நாட்களில் பரிசுகள் உங்களை தேடி வரும். ஒரு விளையாட்டு வீரரா இருக்கீங்க, இல்ல அப்படின்னா ஒரு கேம்ல நீங்க கலந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பரிசுகள் உங்களை தேடி வரும். அதாவது லாபங்கள், வருமானம் இதெல்லாமே உங்களை தேடி வரும். பாராட்டுகள் உங்களை தேடி வரக்கூடிய நாட்கள் இந்த நாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 10ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த நாட்களை பிசினஸ் சம்பந்தமான விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், முக்கியமான முடிவுகள் எடுக்க போறதா இருந்தாலும் சரிதான், இந்த நாட்களை தவிர்த்துடுங்க. ஒரு பயணம் போறப்ப, பிசினஸ் சம்பந்தமான ஒரு பயணம் போறேன், தயவு செய்து இந்த நாட்கள் வேண்டாம். யாருக்காவது ஒரு அமௌண்ட் செக் கொடுக்க போறேன், இந்த நாட்களை தயவு செய்து வேண்டாம். முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் 2 நாட்கள் தள்ளி போட்டிருங்க. 11, 12 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். சுபகாரியங்கள் செய்ய வேண்டிய நாட்கள். நீங்க நினைத்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் தாராளமா இறங்குங்க. திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா 7ஆம் அதிபதி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார் செவ்வாய் பகவான். அப்போ குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி கொண்டு வரும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பெண்களா இருந்தாலும் சரிதான், ஆண்களா இருந்தாலும் சரிதான், திருமணம் தொடர்பான முயற்சிகள்ல தாராளமா இறங்குங்க. அதுல அழகா முடிவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். முடிவுகள் எல்லாமே நல்லபடியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஃபேன்சி ஸ்டோரு, அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ஒரு ஜுவல்லரி கடைலாம் வச்சிருப்பீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் ஷாப்லாம் வச்சிருப்பீங்க. அதுல முன்னேற்றங்கள் ஏற்படும். லாபங்கள் உங்களை தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் இந்த 13ஆம் தேதி. அதனால இந்த நாட்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வாடிக்கையாளர்கள், அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் ரிஷபராசிக்கான வாராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.